ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். போன பார்ட்ல நரசிம்மர் இரணியனை அழித்ததை பார்த்தோம். இங்கு மும்மூர்த்திகள் தேவர்கள் பாதாள லோகத்தின் வெளியில் நிற்பதை பார்த்தோம். அதன் பிறகு என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். பாதாள லோகத்திலிருந்து அந்தகாசூரன் வெளியே வருகின்றான். அதை பார்த்த கந்தன், அந்தகாசூரா, உன் சேனைகள் அனைத்தையும் நீ இழந்து விட்டாய். சுக்ராச்சாரியாரும் இப்பொழுது உன்னோடு இல்லை. அன்னை லக்ஷ்மி தேவியின் அருளையும் நீ இழந்து விட்டாய். இப்பொழுதாவது நீ உன் தோல்வியை ஏற்றுக்கொள் என்று கந்தன் சொல்கின்றார். நீயாவது வந்து மும்மூர்த்திகளிடம் மன்னிப்பு கேட்டால் உயிராவது பிழைத்துக் கொள்வாய் என்று தேவேந்திரனும் சொல்கின்றார். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் அந்தகாசூரன் அந்த மும்மூர்த்திகளை பார்த்து நடுங்கக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது நான் ஏன் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று அந்தகாசூரன் அவன் கண்ணில் கட்டியிருக்கும் துணியை கழட்டுகின்றான். அதை பார்த்த சிவபெருமான் கண்கட்டை அவிழ்காதே என்று சத்தமாக சொல்கின்றார். அந்தகாசூரன் கண்ணை மறைத்திருந்தாலும் அவன் ஞான கண்ணால் பார்க்கும் சக்தியை சிவபெருமான் அந்தகாசூரனுக்கு அளித்திருந்தார். ஏனென்றால் அந்தகாசூரன் பார்வை எவர் மீது பட்டாலும் அவர்கள் இருளில் மூழ்கி விடுவார்கள். அப்படி நடக்க கூடாது என்றுதான் சிவபெருமான் அவனுக்கு கண்கட்டை போட்டுவிட்டார். ஆனால் இப்பொழுது அவன் கண்கட்டை அவிழ்த்து அவனது கண்ணால் பார்க்கின்றான். அவன் பார்வையிலிருந்து வரும் கார் இருள் இந்த உலகத்தையே இருளில் மூழ்கடிக்கின்றது. தேவர்கள் அனைவருமே இருளில் மூழ்கிவிட்டார்கள். பக்கத்தில் யார் இருக்கின்றார்கள் என்பதை கூட அவர்களால் பார்க்க முடியாமல் இருக்கின்றார்கள். அப்பொழுது அந்தகாசூரன் சிவபெருமானை பார்த்து, உங்கள் இருளிலிருந்து உருவானவன் தான் நான். ஆகையால் உங்கள் இரு மகன்களையும் அழிக்கப் போவதும் நான் தான் என்று அந்தகாசூரன் விநாயகர் கந்தன் மீதும் பார்வை செலுத்துகின்றான். ஆனால் அவர்கள் ஒரு மாயக்கட்டை உருவாக்கி அவன் பார்வை படாதபடி பாதுகாப்பாக நிற்கின்றார்கள். பிறகு கந்தனும் விநாயகரும் சேர்ந்து ஒரு மாயக்கட்டை அந்தகாசூரன் கண்ணில் போட்டு விடுகின்றார்கள். அதனால் வெறியான அந்தகாசூரன் இந்த உலகத்தையே அழிக்கப் போகிறேன் என்று பன்றி உருவத்தில் தோன்றி மிக வேகமாக ஓடுகின்றான். தேவர்கள் அனைவரும் அந்தகாசுரனின் இருளில் மாட்டிக்கொண்டு வெளியே வர முடியாமல் இருக்கின்றார்கள். அதனால் அந்தகாசுரனை அழித்தால்தான் நாம் தேவர்களை மீட்க முடியும் என்று மூவரும் அந்தகாசுரனை தேடி செல்கின்றார்கள். பன்றி உருவத்தில் வேகமாக ஓடிய அந்தகாசுரனை திருமால் மாயக்கட்டால் அவனை அசைய முடியாமல் நிறுத்துகின்றார். அங்கு விநாயகரும் கந்தனும் வருகின்றார்கள். திருமாலின் மாயக்கட்டை எவர் நினைத்தாலும் அசைக்கவே முடியாது. ஆனால் அந்த கட்டையே அந்தகாசுரன் எதிர்க்கின்றானே என்று அனைவரும் பார்க்கின்றார்கள். அப்பொழுதுதான் விநாயகருக்கு ஒன்று ஞாபகம் வருகின்றது. லக்ஷ்மி தேவியின் அருளும் பார்வதி தேவியின் சக்தியும் நம்மிடம் இல்லாததால் தான் நாம் அனைவரும் சக்தி இழந்து வருகின்றோம் என்று திருமால் சொன்னதை விநாயகர் நினைத்து பார்க்கின்றார். ஆகையால் பார்வதி தேவியை அழைத்து வர விநாயகர் செல்கின்றார். அன்னை பார்வதி தேவி கடுமையான தவத்தில் இருக்கின்றார்கள். விநாயகர் அன்னையிடம் சென்று நடந்ததை கூறி, தாயே, தாங்கள் இல்லாததால் நாங்கள் சக்தி இழந்து நிற்கின்றோம், எங்களுக்கு உதவி செய்ய வாருங்கள் என்று விநாயகர் அழைக்கின்றார். இங்கு அந்தகாசூரன் திருமால் போட்ட மாயக்கட்டையே அவிழ்த்து விட்டான். என்னை அவ்வளவு எளிதாக அழிக்கலாம் என்று நினைத்தீர்களா? அது மட்டும் நடக்கவே நடக்காது. அது ஏனென்றால் பிரம்மதேவருக்கு தெரியும், என் உடலில் கடைசி துளி ரத்தம் மட்டுமே உள்ளது என்ற நிலைமை வரும் வரையில் எவராலும் எனக்கு அழிவு வரக்கூடாது என்று நான் பிரம்மாவிடம் வரம் வாங்கியுள்ளேன். ஆகையால் மும்மூர்த்திகளான நீங்களே நினைத்தாலும் என்னை அழிக்க இயலாது. ஆனால் மும்மூர்த்திகளை அழிக்கும் சக்தி என்னிடம் உள்ளது என்று அந்தகாசூரன் மும்மூர்த்திகளையே அழிக்க வருகின்றான். அதை பார்த்த பார்வதி தேவி கடுமையான கோபத்தில் காளியாக மாறுகின்றார்கள். பார்வதி அன்னையின் மறு உருவமான காளி தேவி உக்கிரமாக நிற்கின்றார்கள். விநாயகர்
காளியை வணங்குகின்றார். மும்மூர்த்திகளையே அழிக்க வரும் அந்தகாசுரனை அழிக்க மகா காளி அனல் பறக்க ஓடி வருகின்றார்கள். இங்கு சிவபெருமான் கோபப்பட்டு அந்தகாசுரனை அழிக்க திரிசூலத்தை எடுக்கின்றார். அப்பொழுது காளி தேவியும் அசுரனை அழிக்க சிவபெருமானின் திரிசூலத்தை பிடிக்கின்றார்கள். காளியை பார்த்ததும் அந்தகாசுரன் நடுங்குகின்றான். சிவபெருமானும் காளியும் ஒன்று சேர்ந்து திரிசூலத்தை பிடித்து அசுரனை அழிக்க ஓடி வருகின்றார்கள். இருவரும் ஆக்ரோஷ கோபத்துடன் ஒன்று சேர்ந்து திரிசூலத்தால் அந்தகாசுரனை குத்தி விடுகின்றார்கள். அவ்வளவுதான். அந்தகாசுரன் சக்தி அடங்கியதால் அவனது இருளில் மூழ்கியிருந்த தேவர்கள் அனைவரும் வெளியே வருகின்றார்கள். ஆனால் அந்தகாசுரன் இன்னும் இறக்கவில்லை. அவனது கடைசி துளி ரத்தம் மட்டும் இருக்கும் வரையில் நீ திரிசூலத்திலேயே இருக்க வேண்டும் என்று சிவபெருமான் அந்தகாசுரனை தொங்க விடுகின்றார். அப்பொழுது சிவபெருமானுக்கு நானும் லட்சுமி தேவியும் ஒன்று சேர்ந்தது போல் நீங்களும் தேவி பார்வதியும் ஒன்று சேர வேண்டும் என்று திருமால் சொன்னதை சிவபெருமான் நினைத்து பார்க்கின்றார். அதனால் சிவபெருமான் காளியை பார்த்து உமா என்று அழைக்கின்றார். ஆனால் கோபத்தில் உள்ள காளி பேச மறுத்துவிட்டு அங்கிருந்து மறைந்து விடுகின்றார்கள். அதை பார்த்து அனைவரும் கவலையாகிவிட்டார்கள். இப்பொழுதாவது அன்னையும் தந்தையும் சேர்ந்து விடுவார்கள் என்று பார்த்தால் தாய் பேசாமல் சென்று விட்டார்களே என்று விநாயகர் வருத்தத்தில் இருக்கின்றார். கந்தன் என்ன நடந்தது தெரியாமல் கணேசனை பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதுதான் அன்னையும் சிவபெருமானும் ஒன்று சேர்வார்களோ என்று எதிர்பார்த்து அனைவரும் அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள். அப்பொழுது கந்தன் விநாயகரிடம் வந்து, சகோதரனே, தாய் ஏன் தந்தையிடம் பேசாமல் சென்று விட்டார்கள்? அன்னையும் தந்தையும் ஏன் பிரிந்துள்ளார்கள் என்று கந்தன் கேட்கின்றார். அதற்கு விநாயகர் நடந்த அனைத்தையும் கந்தனிடம் சொல்கின்றார். அதனால் இருவரும் அன்னையை பார்க்க வனத்திற்குள் வருகின்றார்கள். அன்னையின் இந்த நிலைமையை பார்த்து கந்தன் மனமுடைந்து போகின்றார். ஆனால் பார்வதி தேவி ஓம் நமக் சிவாய என்று சொல்லிக்கொண்டே கடுமையான தவத்தில் இருக்கின்றார்கள். நாங்கள் வந்திருக்கிறோம் தாயே, கண் திறந்து பாருங்கள் என்று கந்தன் சொல்கின்றார். ஆனால் பார்வதி தேவி கண் திறக்கவே இல்லை. நம் தாய் தியானத்தின் உச்சத்தில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு நம் குரல் மட்டுமல்ல, நாம் இங்கு வந்திருப்பதே அவர்களுக்கு தெரியாது. நம் தந்தையை அடையத்தான் தாய் கடுமையான தவத்தில் இருக்கின்றார்கள் என்று விநாயகர் சொல்கின்றார். கந்தன் தாயை பார்த்து கவலையாகி இருவரும் அந்த இடத்தை சுத்தம் செய்து பூக்களை பறித்து அன்னைக்கு சேவை செய்கின்றார்கள். கைலாயத்தில் சிவபெருமான் அந்தகாசுரனை சூலத்தில் வைத்துவிட்டு தியானத்தில் அமர்ந்து விட்டார். என்னை ஏன் இப்படி வைத்துள்ளீர்கள்? என்னை வெளியே விடுங்கள் என்று அந்தகாசுரன் கோபப்படுகின்றான். ஆனால் அதை எதையும் பொருட்படுத்தாமல் சிவபெருமான் தியானத்தில் இருக்கின்றார். அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருக்கும் காட்சியை அந்தகாசுரன் மெய்மறந்து பார்க்கின்றான். அவனை அறியாமலே அவன் வாயிலிருந்து நமச்சிவாய என்று சொல்கின்றான். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்துள்ளது. சிவபெருமானே என்னை அவர் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். இந்த கைலாயத்திற்கு வந்த பிறகுதான் என் மனம் தூய்மை அடைந்து விட்டது. இப்பொழுது எதன் மீதும் எனக்கு பற்றுதல் இல்லை. எம்பெருமானின் அருளே எனக்கு போதும் என்று அந்தகாசுரன் உயிர் போகும் நிலைமையிலும் நமச்சிவாய என்று சொல்லிக்கொண்டே தவம் செய்கிறான். தாய் இவ்வளவு கடுமையாக தவம் இருந்தும் தந்தை ஏன் அவர்கள் முன் காட்சியளிக்கவில்லை என்று கந்தனும் விநாயகரும் கோபப்படுகின்றார்கள். அதனால் அதை கேட்பதற்காக இருவரும் கைலாயத்திற்கு வருகின்றார்கள். கைலாயத்தில் அந்தகாசுரன் மனம் திருந்தி சிவபெருமானின் நாமத்தை சொல்வதை எம்பெருமான் பார்க்கின்றார். அதனால் அவனை திரிசூலத்திலிருந்து விடுவிக்கின்றார். உன்னுடைய பக்தியில் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று சிவபெருமான் கேட்கின்றார். இவன் யார் என்று தெரிந்தும் இவனிடம் சென்று தந்தை வரம் கேட்கிறாரே என்று இருவரும் பார்க்கின்றார்கள். அதற்கு அந்தகாசுரன் என்னுடைய உடலையும் உயிரையும்
நான் தங்களுக்கே சமர்ப்பிக்கின்றேன். நான் எப்பொழுதும் தங்களுடனேயே கைலாயத்தில் இருக்க வேண்டும். அப்படி ஒரு வரம் தாருங்கள் என்று அந்தகாசுரன் கேட்கின்றான். அதனால் சிவபெருமான் அந்தகாசுரனை சிவகணங்களுள் ஒருவராக மாற்றி கைலாயத்திலேயே அவனுக்கு இடமளிக்கின்றார். அதை பார்த்த கந்தன் கோபமாகி, அசுரர்கள் கேட்பதை மட்டும் வரமாக அளிக்கின்றீர்கள், ஆனால் அங்கு எங்கள் தாய் உங்களை நினைத்து பக்தியில் தன்னையே மறந்து விட்டார்கள், அவர்களுக்கு காட்சியளிக்க மாட்டீர்களா என்று இருவரும் மாற்றி மாற்றி சிவபெருமானிடம் கேட்கின்றார்கள். அதற்கு சிவபெருமான், நீங்கள் கூறியபடி உங்கள் தாய் என் மீது உண்மையான பக்தி வைத்திருக்கிறாள் என்றால் நான் அவளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சிவபெருமான் தன் ஜடாமுடியை அவிழ்த்து விடுகின்றார். அதனால் அதில் அடங்கியிருக்கும் கங்கா நீர் வெளியே வருகின்றது. அதை பார்த்து கந்தனும் விநாயகரும் அதிர்ச்சியாகின்றார்கள். சிவபெருமானின் ஜடாமுடியிலிருந்து வரும் கங்கா நீர் 4 புறத்திலும் அதிவேகமாக கரை புரண்டு ஓடுகின்றது. கைலாயம் முழுவதும் நீரால் நிரம்பிவிட்டது. இந்த நீரின் வேகத்தை பார்த்தால் தாய் தவம் செய்யும் இடத்திலும் நிச்சயமாக வரும். இதனால் தாயின் தவம் கலைந்துவிடக் கூடாது என்று கந்தன் அந்த நீரை தடுத்து நிறுத்த புயல் வேகத்தில் ஓடுகின்றார். கங்கா நீர் பார்வதி தேவியை மூழ்கடிக்க அதிவேகமாக கரை புரண்டு வருகின்றது. அன்னை பார்வதி தேவியின் தவம் கலைந்து விடுமா? அதற்காக கணேசனும் கந்தனும் என்ன செய்ய போகின்றார்கள்? சிவபெருமான் பார்வதி தேவிக்கு காட்சியளிப்பாரா என்று நாம அடுத்த பகுதியில் தெரிந்து கொள்வோம். நன்றி.